கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு அன்னையர் தினம். என் போன்ற குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டவர் கூட வேதத்தில் ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் ஒரு தாயை போல தான் தேற்றுகிறார். நமக்கென்று ஒரு உன்னத இடத்தை வேதத்தில் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பானது தாயை போல அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைய தினத்தன்று நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் தங்களுடைய தாயானவங்களுக்கு வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லுங்க. அம்மாவை எல்லாரும் நேசிங்க. வயதாகும்போது அவர்களை நீங்கள் புறம்பே தள்ளி விடாதீங்க. நீங்கள் எத்தனை வயது உங்களுக்கு கூடினாலும் தாய்க்கு நீங்கள் பிள்ளை தான். அதே நேசத்தோடு பாசத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. வாலிப பிள்ளைங்களே, இந்த நாளில் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வாழ்த்துதலை சொல்லுங்கள். நீங்கள் கிஃப்ட்டு எது வாங்கிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் வாழ்த்து சொல்லும்போது ஒவ்வொரு அம்மாவும் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க. அதே போல தான் என் பிள்ளைங்க காலையிலே எனக்கு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. அது விலையேறப்பட்ட அன்புங்க. அதனால் எல்லாரும் தாயை நேசிங்க, அன்பு கூறுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கசந்து கொள்ளாதீங்க. ஐயோ, எங்களை இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்களே, கண்ட்ரோல் பண்ணுறாங்களே அப்படின்னு வாலிப பிள்ளைங்க நீங்கள் நினைக்காதீங்க. தாயின் உள்ளமானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததுங்க. உங்களை நேசிக்கக்கூடியது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லி அம்மாவை நேசிங்க. தேவன் அதைத்தான் இந்த நாளில் விரும்புகிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தரிலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.